சேலம் அன்னதானப்பட்டி காப்பகத்தில் முதியோர்களை கைகளால் மலம் அள்ள வைத்த மற்றும் கழிவறையில் தங்க வைத்த விவகாரம் தொடர்பாக நியூஸ்7 தமிழ் செய்தி எதிரொலியாக அதிகாரிகள் அங்கு திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். உறவினர்களால் புறக்கணிக்கப்பட்ட முதியோர்களை இட நெருக்கடியால் கழிவறைகளில் தங்க வைத்து கைகளால் மலம் அள்ள வைத்த அவல சம்பவம் அன்னதானப்பட்டியில் உள்ள லைஃப் ட்ரஸ்ட் முதியோர் இல்லத்தில் நடந்துள்ளது. இது தொடர்பாக நியூஸ்7 தமிழ் செய்தி வெளியானது. இதன் எதிரொலியாக மாநகராட்சி நகர்நல அலுவலர் பிரபாகரன் அந்த காப்பகத்தில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அங்குள்ள முதியோரிடம் இந்த சம்பவம் தொடர்பாக அவர் விளக்கமாக கேட்டறிந்தார். அடுத்த கட்டமாக இந்த விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிகிறது. கூடங்குளத்தில் இன்னும் 6 ஆண்டுகளுக்குள் மேலும் 4 அணு உலைகளின் பணிகள் நிறைவடையும் என இந்திய அணுசக்தி கழகத்தின் தலைவர் சேகர் பாசு தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேனி மாவட்டத்தில் நியூட்ரினோ திட்டம் செயல்படுத்தப்படுவதற்கு சுற்றுச்சூழல் துறையின் அனுமதி கிடைக்காததால் தொடங்கப்படவில்லை என்று தெரிவித்தார். And we have not been able to start the work on Neutrino Observatory at Pottipuram. But that is again because of many reasons which you know. We are still trying to get environmental clearance. If that is there, again we'll try. No other project right now. நடிகர் ஜெய் சாலை விதிகளை மீறி செயல்பட்டதால் மீண்டும் போக்குவரத்து போலீசாரிடம் சிக்கினார். நடிகர் ஜெய் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் குடிபோதையில் கார் ஓட்டி விபத்து ஏற்படுத்தியதாக அடையாறு சாஸ்திரி நகர் போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். அந்த வழக்கின் விசாரணைக்கு அவர் ஆஜராகாததால் சைதாப்பேட்டை நீதிமன்றம் அவருக்கு பிடிவாரண்ட் பிறப்பித்தது. பின்னர் நீதிமன்றத்தில் சரணடைந்த அவருக்கு 5200 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டதுடன் 6 மாதங்களுக்கு அவரின் ஓட்டுநர் உரிமமும் ரத்து செய்யப்பட்டது. இந்த நிலையில் தற்போது அடையாறு பகுதியில் சொகுசு காரில் சென்ற ஜெய் விதிகளை மீறி அதிக சப்தம் எழுப்பும் சைலன்சரை காரில் பொருத்தி இருந்ததற்காக போலீசார் அவரை தடுத்து நிறுத்தினர். பின்னர் எச்சரிக்கை செய்து அவரை அனுப்பினர். தன் தவறை ஒப்புக்கொண்ட ஜெய், இதுபோன்று அதிக ஒலி எழுப்பும் சைலன்சரை யாரும் பயன்படுத்த வேண்டாம் என வேண்டுகோள் விடுத்து வீடியோ ஒன்றை பதிவு செய்துள்ளார். இந்த மாதிரி நீங்கள் சவுண்டு அதிகமாக வச்சிங்கன்னா முதல்ல டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் பிடிப்பாங்க. ஏன்னா இன்றைக்கி மீட்டிங் அப்புறம் இந்த மாதிரி எவ்வளோ பெரிய சவுண்டு வந்தாலும் முதல்ல அவங்க கார் சீஸ் பண்ணணும். அதான் இன்னையோட மீட்டிங். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சவுண்ட் வச்சுட்டு போனீங்கன்னா பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டல் அண்ட் பேர்ட்ஸ் அண்ட் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது, எல்லாருமே டேமேஜ் பண்ணும். அதனால் இந்த மாதிரி சவுண்டை யாரும் வச்சுட்டு வரக்கூடாது. ஸோ இனிமேல் யாராச்சும் இந்த மாதிரி சவுண்டோட வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் சீஸ் தான். கரெக்ட் சார்? திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலில் நடந்த 514வது ஆணி தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். நெல்லையப்பர் காந்திமதி அம்மாள் கோவிலில் ஆணி தேரோட்டம் ஒவ்வொரு ஆண்டும் 10 நாட்கள் வெகு சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டிற்கான தேரோட்ட திருவிழா கடந்த 19ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அலங்கரிக்கப்பட்ட தேரில் நெல்லையப்பர் காந்திமதி அம்மாள் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். தேரோட்டத்தை மாவட்ட ஆட்சியர் ஷில்பா பிரபாகர் சதீஷ் வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தார். கோவில் யானை முன் செல்ல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சிவகோஷம் எழுப்பினர். கலந்து கொண்டு தேரின் வடம் பிடித்து இழுத்தனர். பக்தர்கள் வெள்ளத்தில் மிதந்தபடி சென்ற தேரை கண்டு அங்கிருந்தவர்கள் பக்தி பரவசம் அடைந்தனர். ஆயிரத்து 505ஆம் ஆண்டு செய்யப்பட்ட தேர் 500 ஆண்டுகளுக்கும் மேலாக தடையின்றி இயங்கி வருகிறது. திருவாரூர், ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவில்களுக்கு அடுத்தபடியாக தமிழகத்திலேயே 3வது பெரிய தேராக நெல்லையப்பர் கோவில் தேர் பெரியது என பொதுமக்கள் தெரிவித்தனர். 30 வருஷமா தேர் இழுக்கும். நான் கல்யாணம் முடிஞ்சு 35 வருஷம் ஆகுது. 30 வருஷமா தேர் இழுத்துக்கிட்டே தான் இருக்கேன். ஒரு நாள் கூட விடுறது கிடையாது. நமக்கு நெல்லையப்பர் நல்ல மாதிரி வச்சிருக்காரு, எந்த குறைகளும் இல்லை, நல்ல மாதிரி வச்சிருக்காரு. நெல்லையப்பர் காந்திமதியை கும்பிட்டா நல்ல இது எல்லாமே நல்ல பலன் கிடைக்கும், நல்ல இதாகவும் இருக்கும். நல்ல ராசி எங்களுக்கு நெல்லையப்பர் நினைச்சது நடக்கும். எம்எல்ஏக்கள் தகுதி நீக்க வழக்கில் புதிய நீதிபதி சத்யநாராயணாவை 3வது நீதிபதியாக நியமித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எம்எல்ஏக்கள் தகுதி நீக்க வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் மாறுபட்ட தீர்ப்பை வழங்கியது. 18 எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்து சபாநாயகர் பிறப்பித்த உத்தரவு செல்லும் என்று தலைமை நீதிபதி இந்திரா பானர்ஜியும், செல்லாது என்று நீதிபதி எம் சுந்தரும் மாறுபட்ட தீர்ப்பு வழங்கினர். இதனால் இந்த வழக்கில் 3வது நீதிபதியாக விமலா நியமனம் செய்யப்பட்டார். இதை எதிர்த்தும் வழக்கை உச்சநீதிமன்றத்திற்கு
மாற்றக் கோரியும் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட 17 எம்எல்ஏக்களும் உச்சநீதிமன்றத்தில் தனித்தனியே மனு தாக்கல் செய்தனர். இந்த வழக்கு உச்சநீதிமன்ற நீதிபதி அருண் மிஸ்ரா, சஞ்சய் கிஷன் கவுல் அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது ஏற்கனவே 3வது நீதிபதியாக நியமிக்கப்பட்ட விமலாவுக்கு பதிலாக நீதிபதி சத்யநாராயணனை நியமனம் செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவு விட்டது. மேலும் வழக்கை விரைந்து முடிக்க ஆணையிட்ட நீதிமன்றம் நீதிபதி விமலாவிற்கு எதிரான குற்றச்சாட்டுகளை திரும்பப் பெற அறிவுறுத்தினர். தகுதி நீக்கம் செய்யப்பட்ட எம்எல்ஏக்கள் வழக்கை விரைந்து முடிப்பதற்காகவே உச்சநீதிமன்றத்தை நாடியதாக டிடிவி தினகரன் தரப்பு வழக்கறிஞர் செந்தூர் பாண்டியன் தெரிவித்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் டார்வின் நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். இந்த 17 எம்எல்ஏக்கள் இங்கே தொடுத்த வழக்கில் ஒரு முக்கியமான தீர்ப்பு, அதாவது நீதிபதியை மாற்றி ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்களுடைய கோரிக்கை நீதிபதியை மாற்ற வேண்டும் என்பதா இல்லை உச்சநீதிமன்றத்திற்கு மாற்ற வேண்டும் என்பதா? இந்த மனுக்களை பொறுத்த வரைக்கும் 17 எம்எல்ஏக்களும் தாக்கல் செய்த வழக்கினை பொறுத்த வரைக்கும் அதில் உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறது தான் நாங்கள் வச்சுருந்தோம். இருந்தாலும் அந்த வழக்கினை விசாரித்த நீதிபதி அரசர்கள் அந்த மனுவில் உள்ள ஷரத்துக்களை முழுவதுமாக தெரிந்து கொண்டு அவங்க ஏற்கனவே ஒரு ஸ்பிளிட் வேர்டிக்ட் இருக்கும் பொழுது அதை பொறுத்து அதே நீதிமன்றத்தைச் சேர்ந்த ஒரு நீதிபதி விசாரிக்கட்டும், அந்த விசாரணை விரைவாக நடக்கட்டும். அது மட்டும் இல்லாமல் ஒரு தாமதம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக, உதாரணத்துக்கு இன்றைக்கி திரும்ப அவங்க அனுப்பிச்சிருந்தாங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய மூத்த நீதிபதி, அதாவது தலைமை நீதிபதி தான் அந்த உத்தரவு கொடுத்த காரணத்தினால அவருக்கு அடுத்த நீதிபதி அவர் ஒருத்தர் ஆலோசனை பண்ணி திரும்ப ஒருத்தரை போட்டு இந்த காலதாமதங்கள் எதுவுமே இருக்கக்கூடாதுங்கிற அடிப்படையில் அவர்கள் நீதியரசர் திரு எம் சத்யநாராயணன் அவர்களை அவங்க நியமிச்சிருக்காங்க. அந்த அடிப்படையில் ஒரு விரைவான ஒரு உத்தரவு வரணுங்கிற ஒரு நோக்கத்தில் உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கிறது. சட்டத்தின் தன்மையும் மனுக்களுடைய ஷரத்துக்களையும் புரிந்து கொண்டு அவங்க கொடுத்திருக்க காரணத்தினால நாங்கள் அது முழுவதுமாக ஏற்றுக்கொள்கிறோம். அதாவது இன்றைக்கு நீங்கள் இந்த வாதம் தொடங்கும் போது 6 மாத கால தாமதத்திற்கு பின் தான் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது என்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கும்போது நீதிபதி கவுல் அவர்கள் ஒரு கடுமையான கோபத்தோடு ஒரு கண்டனத்தை தெரிவித்தார்னு பார்த்தோம். இந்த 6 மாத காலம் டிலே அப்படின்னு சொன்னதை அவங்க ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை? மேலும் 4 மாதங்கள் 3 வாரங்கள் மட்டும்தான் அப்படின்றத அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த குற்றச்சாட்டுகளை நீங்கள் திரும்ப பெற வேண்டும் என்று ஒரு வலியுறுத்தியிருக்காங்க. எனவே இந்த குற்றச்சாட்டுகள் பொய்யானது அப்படின்னு உள்ளது மாதிரி அவங்களுடைய கருத்து இருந்ததா? இல்லை, ஏன்னா பொய்யானதுங்கிறது எப்போ வரும் அப்படின்னா, உதாரணத்துக்கு அதில் தேதி குறிப்பிடாமல் 6 மாத காலம் இருந்தால் பரவாயில்ல. 23 ஜனவரி 2018 தீர்ப்பு ஒத்தி வைக்கப்பட்டது அப்படிங்கிற விஷயத்தை தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறோம். இதில் 2 விஷயம் 6 மாதங்கிறது இருக்குது. அதாவது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு தொகுதி காலியாகிவிட்டால் அதிலிருந்து காலியாகிவிட்ட நாளிலிருந்து 6 மாத காலத்திற்குள்ளாக அந்த ஓவர்லாப்பிங் 2 பேராகிராஃபில் இருக்கிற விஷயத்தில் தான் அந்த ஒரு சிறு குழப்பம் ஏற்பட்டதை ஒழிய நீங்கள் சொல்வது போல கண்டிக்கலாம் இல்லை. இன்னொன்று ஜுடிஷியரி மேலே வைக்கக்கூடிய சில குற்றச்சாட்டுகளாக இருக்க காரணத்தினால இது மாதிரியான விஷயங்களை நாங்கள் உத்தரவு பிறப்பிக்கிறோம். ஆகவே அதை நீங்கள் வலியுறுத்த வேணான்னு உச்சநீதிமன்ற அந்த அமர்வு சொன்னது அதை எல்லா பத்திரிகையாளரும் பார்த்தீங்க. அதில் கண்டிக்கிறோம், இது நீங்கள் பெட்டிஷன் டிஸ்மிஸ் பண்ணுறோம், தகுதி படைச்சது கிடையாது, நாங்கள் வார்னிங் கொடுக்குறோம், அந்த மாதிரியான எதுவுமே கிடையாது. அதுதான் சொல்கிறேன், எப்பயுமே நீதிமன்றத்தில் பேசப்படும் அனைத்து விஷயங்களையுமே நீங்கள் சொன்னால் கூட அந்த உத்தரவு தான் பேசப்படும். அந்த உத்தரவில் என்ன இருக்கோ அந்த வகையில் அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த நீதிபதி வேண்டாம் அப்படிங்கிறத அடிப்படையாக கொண்டு அவங்களே தானாக முன்வந்து ஒரு நீதிபதி பெயரை சொல்லும்போது அந்த முழு நம்பிக்கை கொண்டு நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டோம். அதன் காரணமாக சொன்னோம், அந்த பர்டிகுலர் பேராவை நாங்கள் வித்ட்ரா பண்ணிடுறோம்னு சொல்லியிருக்கோம். ராமநாதபுரம் அருகே கடற்பகுதியில் ஊடுருவிய இலங்கையைச் சேர்ந்த ஒருவரை கியூ பிரிவு போலீசார் மடக்கி பிடித்தனர். தாமரைக்குளம் அருகே வலங்காபுரி கடற்பகுதியில் போதைப்பொருள் தங்கம் கடத்தப்படுவதை தடுக்க கியூ பிரிவு போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். இந்நிலையில் சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் நின்று கொண்டிருந்த ஃபைபர் படகை பறிமுதல் செய்த போலீசார் இலங்கை தலைமன்னார் பகுதியைச் சேர்ந்த சகாய பஸ்தீபன் என்ற கான்ட்ரிபனை கைது செய்தனர். அவரிடம் விசாரணையை துரிதப்படுத்திய கியூ பிரிவு போலீசார் தப்பியோடிய இலங்கையைச் சேர்ந்த அரவிந்த், பாக்கியம் இருவரை தேடி வருகின்றனர். சென்னை டி நகரில் நடிகர் பிரபு வீட்டு வாசலில் நடந்த வழிப்பறி சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகளை பிரபு போலீசில் ஒப்படைத்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பான கூடுதல் தகவல்களை தொலைபேசி வாயிலாக நமது செய்தியாளர் ராகவனிடம் கேட்கலாம். ராகவன், சிசிடிவி காட்சியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கொள்ளை சம்பவம் தொடர்பான விரிவான தகவல்களை கொடுங்க. வணக்கம் துணைவலர். அதாவது சென்னையில கத்தியை காட்டி மிரட்டி தொடர் வழிப்பறியை ஆனது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கடந்த 10ஆம் தேதி மட்டும் கிட்டத்தட்ட ஒரே நாளில் மட்டும் 14 இடங்களில் வழிப்பறி சம்பவமாக நடைபெற்றது. இதனை அடுத்து சென்னை மாநகர காவல்துறை ஸ்டோமிங் ஆபரேஷன் எனப்படும் இரவு நேர ரோந்து பணி மற்றும் காவலர்கள் இரவு நேர பணியானது கூடுதலாக
நியமிக்கப்பட்டு பணியாளர் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில கடந்த 12ஆம் தேதி நடிகர் பிரபு வீட்டு வாசலில் ஒருவர், அதாவது ஜார்ஜ் என்னும் ஒருவர் வந்து ஓடி வருவார். அந்த காட்சியில ஒரு 4 பேர் கொண்ட ஒரு கும்பல் கத்தியை காட்டி அவரிடம் இருக்கக்கூடிய உடைமைகளை வழிப்பறி செய்து செல்லும் காட்சியானது வெளியிடப்பட்டது. இந்த காட்சியை நடிகர் பிரபுவே போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளார். இதனை அடுத்து இந்த சம்பவத்தினுடைய தொடர்புடைய அந்த 4 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். அதாவது டி நகர் போலீசார் தேடி வருகின்றனர். அது சிசிடிவி என்பது வந்து ஒரு மிக முக்கியமானது ஒன்று என்று நடிகர் பிரபுவே தெரிவித்திருக்கிறார். இதன் அடிப்படையிலே இந்த சிசிடிவி காட்சி கொடுக்கப்பட்டு கொள்ளையர்களை பிடிப்பதற்காக உதவுவதாக தாமாக முன் வந்து இந்த காட்சியை நடிகர் பிரபு வந்து கொடுத்திருக்கிறார். பணிவலன் ராகவ், நடிகர் பிரபு அளித்த வீடியோ அடிப்படையில கொள்ளையர்களை பிடிக்கிறதுக்கு போலீசார் என்ன மாதிரியான முயற்சிகளை மேற்கொண்டிருக்காங்க? அதாவது தொடர்ந்து ஒரே நாள், அதாவது கடந்த 10ஆம் தேதி வந்து 14 இடங்களில் வந்து வழிப்பறி சம்பவம் நடைபெற்றது. இதனை அடுத்து காவல்துறையான ரோந்து பணியும் வந்து தீவிரப்படுத்தப்பட்டது. ஆனாலும் ஒரு பக்கம் ரோந்து பணியானது நடைபெற்றாலும் மறுபக்கத்தில் சென்னையில் வந்து தொடர்ந்து வழிப்பறி சம்பவமாகவும் செல்போன் பறிப்பு சம்பவமும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நேற்று கூட ஒரே நாளில் 6 இடங்களில் ஒரே நபர்கள் வழிப்பறி ஈடுபட்டது வந்து மயிலாப்பூர் காவல் நிலையத்தில் புகாரால் அளிக்கப்பட்டு மயிலாப்பூர் போலீசார் வந்து விசாரித்து வருகின்றனர். அந்த வழக்கு குறித்து, அந்த புகார் குறித்து விசாரித்து வருகின்றனர். இந்த குறிப்பாக இந்த நடிகர் பிரபு கொடுத்த காட்சி வைத்து தீநகர் போலீசார் வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த முதற்கட்டமாக விசாரணையில் அந்த வழிப்பறி சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் சென்னை வியாசர்பாடியை சேர்ந்தவர்கள் என்று தெரிய வந்திருக்கிறது. அவர்களை இந்த கூடிய விரைவில் பிடித்து விடுவோம் என்றும் தீநகர் போலீசார் தெரிவித்திருக்காங்க. பணிமலன். ராகவ், உங்க தகவல்களுக்கு நன்றி. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகிறது. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.